இந்த ஆழமான அலசலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்களேன். அதாவது உங்களுடைய 20 வயசு உடம்ப அந்த சுறுசுறுப்ப உங்களால மறுபடியும் திரும்ப பெற முடியும்னு சொன்னா எப்படி இருக்கும்? காலையில எந்திருக்கும் போது முதுகுல ஒரு சின்ன வலி கூட இல்லாம, எந்த மாத்திரையும் போடாம, ஒரு முழு எனர்ஜியோட எந்திருக்கிறது. கரெக்ட். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர கதை மாதிரி தோணலாம். ஆனா இது நிஜமாவே சாத்தியம்னு சொன்னா நம்புவீங்களா? பொதுவா நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனைன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தெளிவான வழி இருக்கும். ஒரு இன்ஜினியரிங் மாதிரி தான். ஆமா, ஒரு கை உடைஞ்சிடுச்சுன்னா எக்ஸ்ரே எடுப்போம். அந்த உடைஞ்ச எலும்பு ரொம்ப தெளிவா தெரியும். டாக்டர் அதை காட்டி, இதோ பிரச்சனை, ஒரு மாவு கட்டு போடுங்க, எல்லாம் சரியாயிடும், ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாரு. சரியா சொன்னீங்க. ஆனா இந்த வயது முதிர்வு, அதாவது ஏஜிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போகும்போது இந்த எக்ஸ்ரே, ஸ்கேன் எல்லாமே சுத்தமா வேலை செய்யாம போயிடுது. நம்ம எல்லாருக்குமே வயசாகிறதுங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு தேய்மானம்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு பழைய கார் நாளாக நாளாக எப்படி துருப்பிடிக்குமோ அது மாதிரி தான் நம்ம உடம்பும் அப்படின்னு நம்ம நம்புறோம். 100க்கு 100 உண்மை. பல வருஷமா, ஏன் பல நூற்றாண்டுகளாவே மருத்துவ உலகமும் சரி, சாதாரண மக்களும் சரி, இது ஒரு தவிர்க்க முடியாத விதி அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாம அலச போற தரவுகள் அந்த பழைய நம்பிக்கைகளை அப்படியே வேரோட சாய்க்க போகுது. அதுதான் இன்னைக்கு நம்ம ஆழமான அலசலோட மையக் கருத்து. மனித குலத்தோட மிகப்பெரிய எதிரியான இந்த வயதாவத நவீன அறிவியலும் செயற்கை நுண்ணறிவும், அதாவது ஏஐ, எப்படி தோற்கடிக்க போகுது அப்படிங்கறது தான் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா, டாம் பிலியூ சேனல்ல ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற நிபுணர் டாக்டர் டேவிட் சிங்க்ளேர் கொடுத்த ஒரு மிக முக்கியமான பேட்டியை மையமா வச்சுதான் இந்த விவாதம் அமைய போகுது. இதுல என்ன ரொம்ப பிரமிக்க வச்ச விஷயம் என்னன்னா, சாதாரணமா மனுஷங்க 160 வருஷம் பண்ண வேண்டிய ஒரு பெரிய ஆராய்ச்சிய ஏஐ வெறும் சில மாசங்கள்ல சுருக்கி முடிச்சிடுச்சு. நிஜமாவே இது ஒரு ஹாலிவுட் படத்தோட கதை கிடையாது. அறிவியல் எப்படி அணுக்கள், மூலக்கூறுகளோட வடிவங்களை எல்லாம் பகுப்பாய்வு பண்ணி நம்ம உயிரியலோட அடிப்படையான விதிகளையே மாத்தி எழுதுது அப்படிங்கிற ஒரு பெரிய பின்னணியை தான் இது காட்டுது. வயசாகிறதுங்கிறது ஒரு தேய்மானம் கிடையாது, அது முற்றிலுமா வேற ஒரு விஷயம். சரி, இதை கொஞ்சம் விரிவாமே அலசுவோம். வயது முதிர்வு அப்படிங்கிறது உடம்பு தேய்மானம் அடையிறது கிடையாது, அது வெறும் ஒரு சாஃப்ட்வேர் கோளாறுன்னு டாக்டர் சிங்க்லர் சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்? ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகுற மாதிரி உடம்பு ரிப்பேர் ஆகுதுன்னா புரியுது, ஆனா உடம்புக்குள்ள ஏது சாஃப்ட்வேர்? இந்த இடத்துல தான் நம்ம பாக்குற பார்வையே மாறுது. வயசு ஆகுறத ஒரு நோயின்னு கேட்டா ஆமா, ஆனா அதை தேய்மானமா பார்க்காம தகவல் இழப்புங்கிற கோணத்துல பார்க்கணும். இது எப்படி சொல்றது, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க, நம்ம செல்களை ஒரு பெரிய இசைக்குழுன்னும் நம்ம டிஎன்ஏவை ஒரு பெரிய பியானோன்னு வச்சுப்போம். ஓஹோ, பியானோவா? ஆமா, அந்த டிஎன்ஏல இருக்கிற 20,000 மரபணுக்களை அந்த பியானோவோட சாவிகளா நினைச்சுப்போங்க. நம்ம செல்கள் தான் அந்த பியானோவை வாசிக்கிற ஆளுங்க. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற பில்லியன் கணக்கான செல்ஸ் கிட்டயும் ஒரே பியானோ தான் இருக்கு இல்லையா? என் கண்ணுல இருக்கிற செல்லும் கல்லீரல்ல இருக்கிற செல்லும் ஒரே பியானோவை தான் வாசிக்குதா? மிக சரியான கேள்வி. ஆமா, உங்க கண்ணுல இருக்கிற செல்லுலயும் தோல்ல இருக்கிற செல்லுலயும் துல்லியமா அதே 20,000 மரபணுக்கள் தான் இருக்கு. ஆனா தோல் எப்படி தோலா மாறுது, கண் எப்படி கண்ணா மாறுது? இங்கதான் எபிஜீனோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உள்ள வருது. எபிஜீனோமா அப்படின்னா? இது அந்த பியானோவை எப்படி வாசிக்கணும்னு சொல்லி கொடுக்கற ஒரு வழிகாட்டி புத்தகம் மாதிரி வச்சுக்கலாம். அப்போ எந்த நேரத்துல எந்த சாவியா வணத்தணும், எதை அழுத்தக்கூடாதுன்னு செல்களை வழிநடத்துறது இந்த எபிஜீனோம் தானா? கரெக்டா புடிச்சிட்டீங்க. இத இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லணும்னா, மெத்திலேஷன் அப்படின்னு ஒரு குறியீடு இருக்கு. இத அந்த பியானோ சாவிகள் மேல ஒட்டி வச்சிருக்கிற ஒரு போஸ்ட்-இட் நோட்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. சரி. இப்போ ஒரு சிறுநீரக செல் உருவானதும் அந்த எபிஜீனோம் என்ன பண்ணும்னா, சிறுநீரகத்துக்கு தேவையில்லாத மத்த எல்லா சாவிகள் மேலையும் இந்த மெத்திலேஷன் குறியீட ஒட்டிடும். அதாவது இந்த சாவிய வாசிக்காத அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை. இதனால அந்த செல் தனக்கு தேவையான சாவிகளை மட்டும் வாசிச்சு ஒரு சூப்பரான சிறுநீரக செல்லா தன் வாழ்நாள் முழுக்க வேலை செய்யுது. ஓஹோ, ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இதெல்லாம் இளமையா இருக்கும்போது கரெக்டா நடக்குது. ஆனா வயசாகும்போது என்ன ஆகுது? இந்த போஸ்ட்-இட் நோட்ஸ் எல்லாம் காத்துல பறந்துருதா என்ன? கிட்டத்தட்ட அதுதான் நடக்குது. நம்ம உடம்புக்குள்ள சிர்டுவின்கள் அப்படின்னு சில புரதங்கள் இருக்கு. இவங்க தான் இந்த செல்களை பாத்துக்கிற மேனேஜர்கள். இந்த மெத்திலேஷன் குறியீடுகள் எல்லாம் கரெக்டா ஒட்டி இருக்கான்னு செக் பண்றது தான் இவங்களோட முக்கிய வேலை. அப்போ இவங்க வேலையை விட்டுட்டு எங்க போறாங்க? என்னன்னா, நாம சுவாசிக்கிற மாசு, சூரியனோட புற ஊதா கதிர்கள், எக்ஸ்ரே, இல்ல நாம சாப்பிடுற தப்பான உணவுகள் காரணமா நம்ம டிஎன்ஏல தினமும் பல லட்சம் சின்ன சின்ன கீறல்கள் விழுது. டிஎன்ஏ டேமேஜ் ஆகுது.
ஆஹா, டிஎன்ஏல கீறல் விழுந்ததும் இந்த சிறுடுவின்கள் எல்லாம் பதட்டமாயிடுமா? ஆமா. இப்போ தியேட்டர்ல தீ பிடிச்சா செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்க? அவங்க நிக்கிற இடத்த விட்டுட்டு தீய அணைக்க ஓடுவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த சிறுடுவின்கள் தங்களோட ஒரிஜினல் வேலைய விட்டுட்டு அந்த உடைந்த டிஎன்ஏவை சரி பண்ண ஓடிடுறாங்க. அட கடவுளே! ஆமா. அத சரி பண்ணிட்டு திரும்பி வரும்போது எந்த சாவியில எந்த நோட்டு ஒட்டி இருந்துச்சுன்னு அவங்களுக்கு சுத்தமா மறந்துருது. ஐயோ! அப்போ பியானோ வாசிக்கிற அந்த செல் கன்ஃபியூஸ் ஆகி தப்பான சாவிகள் அழுத்த ஆரம்பிச்சிரும். இப்போ சிறுநீரக செல் தெரியாம கல்லீரல் செல்லுக்கான சாவியை அழுத்துனா சிங்க்லேர் சொல்ற மாதிரி செல்கள் அதோட அடையாளத்தை இழந்துடுது, கரெக்டா? கரெக்ட். இதுக்கு பேரு தான் வயசாகிறது. செல்கள் தன் அடையாளத்தை இழந்து எப்படி வேலை செய்யறதுன்னு தெரியாம திணறும்போது தான் நமக்கு நரமுடி வருது, தோல்ல சுருக்கம் விழுது, உறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்குது. இது கண்டிப்பா தேய்மானம் இல்ல, இது அசல் தகவல் இழப்பு. ஒரு நிமிஷம். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி உருவாக்குது. நீங்க சொல்றத பார்த்தா நம்ம செல்கள் கீறல் விழுந்த ஒரு பழைய சிடி மாதிரி தடுமாறுது. ஆனா சிங்க்லேர் ஆராய்ச்சியில இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாங்களே. தகவல் அழிஞ்சு போனாலும் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு ரகசிய காப்பு நகல், அதாவது ஒரு பேக்கப் காப்பி மறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த ரகசிய காப்பு நடல அவங்க அப்சர்வர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படியானால் இந்த சிடில கீறல் விழுந்தாலும் அந்த ஒரிஜினல் ஃபைல் இன்னும் நம்ம உடம்புக்குள்ளேயே எங்கேயோ ஒரு ரகசிய ஹார்ட் டிரைவ்ல பத்திரமா இருக்கா? இதுதான் சிங்க்லேர் டீம் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய அறிவியல் புரட்சி. ஆமா, அந்த ஒரிஜினல் ஃபைல் அழியவே இல்ல. நம்ம செல்கள் இளமையில எப்படி இருந்துச்சுங்கிறத அது மறக்கல. அந்த தகவல் இன்னும் அங்கேதான் இருக்கு. அதை எப்படி மறுபடியும் தட்டி எழுப்புறதுன்னு தான் அவங்க தேடுனாங்க. சூப்பர். இங்கதான் ஓஎஸ்கே அப்படிங்கிற 3 மரபணுக்கள், அதாவது ஜீன்ஸ் பயன்படுது. இந்த மரபணுக்களை உடம்புக்குள்ள செலுத்துனா அது அந்த ரகசிய ஹார்ட் டிரைவை திறந்து செல்களை மறுபடியும் பழையபடி கரெக்டா வாசிக்க வைக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. வயதை பின்னோக்கி திருப்புறது சரி. ஆனா சிங்க்லேர் ஏன் இத கரெக்டா 75% மட்டும்தான் இளமைக்கு திருப்பணும்னு சொல்றாரே? நான் கேக்குறேன், உங்களால பின்னோக்கி போக முடியுதுன்னா ஏன் 100% பின்னோக்கி போய் அந்த செல்ல 0 வயசுக்கு ஒரு புது செல்லாவே மாத்தக்கூடாதே? நம்ம போன்ல ஃபேக்டரி ரீசெட் பண்ற மாதிரி பண்ணலாமே. அதுதான் நாம செய்யக்கூடாத மிகப்பெரிய தப்பு. ஒரு செல்ல 0 வயசுக்கு கொண்டு போயிட்டா அது ஒரு ஸ்டெம் செல்லா மாறிடும். ஸ்டெம் செல்லுங்கிறது எந்த உறுப்பா வேணாலும் மாறக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. ஓ, அப்படியா? இப்போ உங்க சிறுநீரகத்துல இருக்கிற ஒரு செல்ல 0 வயசுக்கு மாத்திட்டா அதுதான் ஒரு சிறுநீரக செல் அப்படிங்கறதே முற்றிலுமா மறந்துரும். அப்படி அடையாளம் தெரியாத செல்கள் உடம்புல கட்டுப்பாடே இல்லாம வளர ஆரம்பிச்சா அதுக்கு பேரு தான் கேன்சர். ஓஹோ, இப்ப புரியுது. அப்ப 75% அப்படிங்கிறது ஒரு ஸ்வீட் ஸ்பாட். ஆமா, அது எளிமையான செல்லாவும் மாறணும். அதே நேரத்துல அது சிறுநீரக செல் தான் அப்படிங்கிற தன் அடையாளத்தையும் தக்க வச்சுக்கணும். நம்பவே முடியல. ஆமா, ரொம்ப துல்லியமான ஒரு விஷயம் இது. ஆனா இந்த ஓஎஸ்கே மரபணு சிகிச்சைங்கிறது ஊசிகள் மூலமா செலுத்துற பல லட்சக்கணக்கான டாலர்கள் செலவாகிற ஒரு பயங்கரமான விலை உயர்ந்த முறை இல்லையா? இத சாதாரண மக்கள் எப்படி பயன்படுத்த முடியும்? இது ஒரு மிகப்பெரிய நடைமுறை சிக்கல் தான். மரபணு சிகிச்சைங்கிறது லேப்ல பண்றதுக்கு ஈஸி. ஆனா உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறது அவ்வளவு சாத்தியமில்ல. அதனால இந்த மரபணுக்கள் செய்யற அதே வேலையை செய்யக்கூடிய ஒரு கெமிக்கல் மூலக்கூறை கண்டுபிடிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அதாவது ஒரு மாத்திரையாவோ இல்ல தோல்ல தடவுற கிரீமாவோ மாத்தணும். கரெக்ட். இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த தேடல்ல தான் ஏஐ அதோட சூப்பர் பவரை காட்டுச்சு. அந்த தரவுகளை பார்க்கும்போது எனக்கே தலை சுத்துச்சு. சுமார் 8 பில்லியன், அதாவது 800 கோடி மெய்நிகர் கெமிக்கல்ஸ ரொம்ப குறுகிய காலத்துல பகுப்பாய்வு பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. இத மனுஷங்க எப்படி தேடி இருப்பாங்க? மனுஷங்க லேப்ல உட்கார்ந்து ஒவ்வொரு கெமிக்கலா எடுத்து செல்கள் மேல ஊற்றி அது வேலை செய்தான்னு செக் பண்ணியிருந்தா ஒரு நாளைக்கு சில 100 மூலக்கூறுகளை தான் சோதிக்க முடியும். 8 பில்லியன் மூலக்கூறுகளை சோதிக்க குறைஞ்சது 160 வருஷம் ஆகியிருக்கும். அது மட்டும் இல்லாம பல பில்லியன் டாலர்கள் செலவாகியிருக்கும். 160 வருஷமா? ஆமா. ஆனா இங்க என்ன பண்ணுச்சு தெரியுமா? அது இந்த கெமிக்கல்ஸோட முப்பரிமாண வடிவங்களை கம்ப்யூட்டர்லயே சிமுலேட் பண்ணுச்சு. ஓஎஸ்கே மரபணுக்களோட ரிசப்டார்ல சரியா போய் உட்கார்ற ஒரு பூட்டுக்கான சாவி மாதிரி எந்த மூலக்கூறு துல்லியமா பொருந்துதுன்னு வர்ச்சுவல் ரியாலிட்டிலேயே தேடி கண்டுபிடிச்சது. அதுவும் வெறும் சில மாசங்கள்ல. அடேங்கப்பா, பல தலைமுறைகள் செய்ய வேண்டிய வேலையை சில மாசங்கள்ல ஒரு கம்ப்யூட்டர் முடிச்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்குன ஒரு ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம் இதுல பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்களே. அது என்ன ஏஜென்டிக் ஏஐ? சாதாரண ஏஐக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண ஏஐங்கிறது நீங்க ஒரு கேள்வி கேட்டா அது டேட்டாவை தேடி பதில் சொல்லும். ஒரு அட்வான்ஸ்ட் கால்குலேட்டர் மாதிரி.
ஆனா இந்த ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது அதை தாண்டி சுயமா சிந்திச்சு செயல்படக்கூடியது. சுயமா சிந்திக்குதா? ஆமா, சிங்லர் டீம் சில மருத்துவ டேட்டாவை மட்டும் இந்த ஏஐ கிட்ட கொடுத்தாங்க. அந்த ஏஐ மனுஷங்க கொடுத்த டேட்டாவை வச்சு பேட்டர்ன்களை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, மனுஷங்க இது வரைக்கும் சிந்திக்காத ஒரு புது கோணத்துல பயாலஜிக்கல் வயதை கணிக்கிற ஒரு மாடலை தானாவே உருவாக்குச்சு. அதுக்கான புள்ளி விவரங்களை சரிபார்த்து தானே ஒரு முழுமையான ஆராய்ச்சி கட்டுரையும் எழுதி முடிச்சிடுச்சு. இது என்னால ஜீரணிக்கவே முடியல. அப்போ ஏஐங்கிறது இனிமே வெறும் ஒரு டூல் கிடையாது, அது ஒரு சக ஆராய்ச்சியாளராவே மாறிடுச்சு. டாக்டர் சிங்லேர் இப்போ ஒரு ஏஐ கூட இணை ஆசிரியரா, அதாவது கோ-ஆத்தரா ஒரு பேப்பரை வெளியிட்டிருக்காருங்கிறது ஒரு பக்கம் வியப்பா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமா கூட இருக்கு இல்லையா? ஆமா, இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் தான். ஆனா இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு லாஜிக் இருக்கு. முழுமையான ஒரு செல்ல அணுவணுவா சிமுலேட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர்களுக்கு பவர் பத்தாது. அதுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் தேவைப்படலாம். கரெக்ட். ஆனா நமக்கு தேவையான ரிசல்ட்ட பார்க்க ஒவ்வொரு மூலக்கூறையும் நம்ம முழுமையா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஏரோப்ளேன் எப்படி பறக்குதுன்னு கண்டுபிடிக்க காத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆக்சிஜன் மூலக்கூறையும் நாம எண்ணிட்டு இருக்க தேவையில்லை இல்லையா? ஆமா, இறக்கையோட வளைவு, காத்தோட அழுத்தம் இத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எக்ஸாக்ட்லி. ஏஐ அதத்தான் பண்ணுது. அது உயிரியலோட பேட்டர்ன்களை கண்டுபிடிச்சு நமக்கு வழிகாட்டுது. மிக சரியான உதாரணம். சரி, இதெல்லாம் வெறும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல நடக்கிற மாயாஜாலங்கள்னு வச்சுப்போம். நிஜ லேப்ல உயிருள்ள ஜீவன்கள்ல இது வேலை செய்தா? இதுதான் இந்த அறிவியலோட உச்சக்கட்ட பகுதி. மருத்துவ உலகத்துல ஒரு எழுதப்படாத விதி இருந்துச்சு. அதாவது நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மற்றும் பார்வை நரம்புகள் ஒருமுறை டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது ஒருபோதும் மறுபடியும் வளராது அப்படிங்கிறது தான். ஆமா, நரம்பு மறுபடியும் வளராதுன்னு தான் இத்தனை வருஷமா படிச்சிருக்கோம். ஆனா சிங்க்லர் டீம் ஒரு அசாத்தியமான பரிசோதனையை பண்ணாங்க. எலிகள் மற்றும் குரங்குகளோட கண்கள்ல லேசர் மற்றும் அதிக அழுத்தம் கொடுத்து அதோட பார்வை நரம்புகளை முற்றிலுமா சிதைச்சு குருடாக்குனாங்க. ஒரு நிமிஷம், பார்வை நரம்பு முற்றிலுமா சிதைச்சிட்டாங்களா? ஆமா, அப்படி குருடாக்கப்பட்ட எலிகளோட கண்கள்ல இந்த ஓஎஸ்கே மரபணு சிகிச்சையை செலுத்துனாங்க. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பார்வை நரம்புகள் மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சுது. 10% இல்ல, 20% இல்ல, 100% மறுபடியும் வளர்ந்து அந்த எலிகளும் குரங்குகளும் தம் பார்வைய முழுமையா திரும்ப பெற்றுச்சு. என்னது 100%? இது நிஜமாவே எனக்கு தலை சுற்றலை உருவாக்குது. கிளைகோமா மாதிரி பார்வை குறைபாட்டால பாதிக்கப்பட்டிருக்கிற பல லட்சம் மக்களுக்கும் இது ஒரு பெரிய நம்பிக்கை. கண்டிப்பா. இதை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா, குரங்குகளோட பார்வை நரம்புகளையே மறுபடியும் வளர்க்க முடியுதுன்னா, தண்டுவட பாதிப்பு காரணமா பல வருஷமா வீல்சேர்ல முடங்கி கிடக்கிற பக்கவாத நோயாளிகளுக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமையப் போகுதா? அந்த நரம்புகளையும் இதே மாதிரி வளர்க்க முடியுமா? இது ரொம்ப லாஜிக்கலான கேள்வி. ஆமா, நிச்சயமா முடியும். தண்டுவட பாதிப்புகளை சரி பண்றது தான் இந்த ஆராய்ச்சியோட அடுத்த முக்கியமான கட்டமா இருக்கு. நரம்புகள் மறுபடியும் வளர்வதற்கான அந்த மூலக்கூறு அமைப்பு இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. வாவ்! இப்போ பாதுகாப்பு மற்றும் FDA அனுமதிகளுக்காக தான் அறிவியலாளர்கள் காத்துட்டு இருக்காங்க. மனுஷங்க கிட்ட சோதிக்க அனுமதி கிடைச்சதும் வீல்சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நடக்கிறது கூட சாத்தியமாகும். இந்த தரவுகள்ல என்னை உரைய வச்ச இன்னொரு விஷயமும் இருக்கு. லேப்ல மனித மூளைகளை, அதாவது மினி பிரெயின்ஸை சின்ன செல்கள்ல இருந்து உருவாக்குறாங்கன்னு படிச்சேன். இது என்ன பிராங்கன்ஸ்டைன் படத்து கதையா? ஐயோ இல்ல, அது பிராங்கன்ஸ்டைன் கதை இல்ல. அது அதிநவீன நியூரோசைன்ஸ். மனிதர்களோட ஸ்டெம் செல்கள்ல இருந்து முப்பரிமாணத்துல சின்ன மூளைகளை, கிட்டத்தட்ட ஒரு பட்டாணி அளவுள்ள மூளைகளை லேப்ல வளர்க்கறாங்க. பட்டாணி அளவு மூளையா? ஆமா, அந்த மூளைகள்ல நரம்புகள் ஒண்ணுக்கொன்னு சிக்னல்கள் அனுப்பிக்கிறத மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா ஏதோ வானத்துல கால்சியம் பட்டாசுகள் வெடிக்கிற மாதிரி அவ்ளோ சுறுசுறுப்பா இருக்கும். ஆஹா, ஆனா மூளைக்கு வயசாகும்போது இந்த பட்டாசுகள் வெடிக்கிறது குறைஞ்சிடுமா? சரியா சொன்னீங்க. வயசான மூளைகள்ல இந்த சிக்னல்கள் மங்கி பட்டாசுகள் அணைஞ்சிடும். ஆனா இந்த மரபணு அல்லது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டை அந்த வயசான மூளைகள் மேல செலுத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மூளைகள் பழைய சுறுசுறுப்பை பெற்று பட்டாசுகள் வெடிக்க ஆரம்பிக்குது. அட, அப்போ அல்சைமர், டிமென்ஷியா மாதிரி நோய்களை எல்லாம் வயதாகிறதுங்கிற ஒற்றை காரணத்தை வச்சு சரி பண்ணிடலாமா? கரெக்ட். அதுக்கான மிகப்பெரிய திறவுகோல் தான் இது. இத தவிர பெண்களோட மெனோபாஸ பின்னோக்கி திருப்புறதுக்காக முழுமையான ஒரு கருப்பையே லேப்ல உருவாக்குற ஆராய்ச்சிகளும் நடக்குதுன்னு சிங்லே சொல்றாரு. சர்மம், முடி இதெல்லாம் இளமைக்கு திருப்புற முயற்சிகளும் நடக்குது. இதெல்லாம் கேட்கும்போது நாளைக்கே இந்த மாத்திரை எனக்கு வேண்டும் தான் தோணும். ஆமா, கண்டிப்பா.
ஆனா நாம கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வருவோம். இந்த சூப்பர் மாத்திரை எல்லா கிளினிக்கல் டெஸ்டையும் முடிச்சு FDA அனுமதி கிடைச்சு நம்ம கைக்கு வர இன்னும் 10 வருஷம் கூட ஆகலாம். எனக்கு ஒரு சந்தேகம். அது வரைக்கும் நான் என்ன பண்றது? என் முதுகு வலிக்கும் முடி கொட்டுறதுக்கும் நான் 10 வருஷம் வெயிட் பண்ண முடியுமா? இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற அறிவியலை வச்சு நம்ம உடம்பை எப்படி பாதுகாக்கிறது? இதுக்கு சிங்க்லேர் என்ன நடைமுறை ஆலோசனைகளை தர்றாரு? இதுதான் இந்த ஒட்டுமொத்த பேட்டிலையும் ரொம்ப முக்கியமான பகுதி. அந்த சூப்பர் மாத்திரை வர வரைக்கும் நாம உசுரோடவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும் இல்லையா? அதுக்கு சிங்க்லேர் தன் சொந்த வாழ்க்கையில ஃபாலோ பண்ற சிங்க்லேர் புரோட்டோகால் பத்தி ரொம்ப தெளிவா விளக்குறாரு. சரி, முதல்ல இந்த துணை உணவுகள், அதாவது சப்ளிமெண்ட்ஸ் பத்தி கேட்போம். மார்க்கெட்ல ஆயிரக்கணக்கான மாத்திரைகள் இருக்கு. ஆனா அவர் அதை பரிந்துரைக்கிறாரு. வெள்ளை நிற NMN அவர் எடுத்துக்கிறாரு. அது ஒரிஜினல் தானான்னு கண்டுபிடிக்க ஒரு வழியும் சொல்றாரு. அது கொஞ்சம் புளிப்பு அல்லது பாப்கார்ன் டேஸ்ட்ல இருக்கணும். அடுத்து 1 கிராம் ரிஸ்வராட்ரால். ஓ, இங்க தான் நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய தப்ப பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். இந்த ரிஸ்வராட்ரால் மாத்திரையை ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்து வாங்கி அதை வெறும் தண்ணியில முழுங்கிட்டு இது எனக்கு எந்த ரிசல்ட்டும் தரல, இது வெறும் ஏமாற்று வேலைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது கொழுப்புல கரையக்கூடியது, அதாவது ஃபேட் சாலிபிள் அப்படிங்கிற சின்ன அறிவியல் உண்மை எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது பாருங்க. மிக அருமையான பாயிண்ட். தண்ணியும் எண்ணெயும் எப்படி ஒன்னோட ஒன்னு கலக்காதோ அது மாதிரி தான் இதுவும். ஆமா, உங்க கையில இருக்கிற கிரீஸ வெறும் பச்சை தண்ணியில கழுவுனா போகுமா? சோப்பு இல்ல வேற ஒரு எண்ணெய் வேணும் இல்லையா? அது மாதிரி இந்த ரிஸ்வெராட்ரால் மூலக்கூறு நம்ம குடல் சுவரை தாண்டி ரத்தத்துல கலக்கணும்னா அதுக்கு ஒரு வாகனம் தேவை. அதுதான் கொழுப்பு. கரெக்ட். இத ஆலிவ் எண்ணெய் அல்லது தயிர் மாதிரி கொழுப்போட சேர்த்து தான் சாப்பிடணும். இல்லைன்னா உடம்பு அதை உறிஞ்சாம அப்படியே வெளியே தள்ளிடும். இந்த சாதாரண விஷயத்த ஏன் யாரோ சத்தமா சொல்றதில்ல? உண்மைதான். இந்த மாதிரி அறிவியல் விவரங்கள் ரொம்ப முக்கியம். அடுத்தபடியா அவர் ரொம்ப அழுத்தமா சொல்ற விஷயம் இரத்த சக்கரை கட்டுப்பாடு. சர்க்கரையை முற்றிலுமா தவிர்க்கணும்னு சிங்க்லேர் சொல்றாரு. சர்க்கரையை தவிர்க்கணுமா? அது அவ்வளோ பெரிய வில்லனா? ஆமா, சர்க்கரை ஒரு மெல்ல கொல்லும் விஷம். நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாகும் போது அது நேரா போய் நம்ம உடம்புல இருக்கிற புரதங்களோட இணைஞ்சிக்குது. இத டாக்டர்கள் HbA1c அப்படின்னு அளவிடுறாங்க. ஓஹோ. ஒரு பிரெட்டை டோஸ்டர்ல வச்சா அது எப்படி கருகி கடினமாகுதோ அது மாதிரி நம்ம உடம்போட திசுக்கள் கருகி போயிடும். இதுதான் ரொம்ப வேகமா வயசுகிறதுக்கு முக்கிய காரணம். ஓ, அதனாலதான் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ரொம்ப சீக்கிரமே வயசானவங்க மாதிரி தெரியறாங்களா? இதை தடுக்க அவர் என்ன சொல்றாரு? சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வைக்க டாக்டரோட ஆலோசனையோட மெட்ஃபார்மின் அப்படிங்கிற மாத்திரையோயோ இல்லனா பர்பரின் மாதிரி இயற்கையான துணை உணவுகளையோ எடுத்துக்கலான்னு அவர் சொல்றாரு. அப்புறம் அவர் சொல்ற உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள் என்ன ரொம்ப ஈர்த்துச்சு. சிங்க்லேர் தான் உணவுல 95% தாவர அடிப்படையிலான உணவை தான் சாப்பிட்றாரு. பாலிஃபினால்கள் அதிகமா இருக்கிற மாச்சா, கிரீன் டீ குடிக்கிறத வழக்கமா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். ஏதோ மெதுவா நடந்துட்டு வரதில்ல. வாரத்துக்கு 3 தடவையாவது மூச்சு வாங்குற அளவுக்கு, இதே துடிப்பு அதிகமாகிற அளவுக்கு தீவிரமான உடற்பயிற்சி பண்ணணும். ஆமா, ஒரே இடத்துல நாற்காலிலேயே உட்கார்ந்து இருக்கிறது இப்போதைய புதுவகை புகைப்பிடிக்கும் பழக்கம்னு சொல்றாங்களே. கண்டிப்பா. உடற்பயிற்சி செய்யாதவங்க சிகரெட் குடிக்கிறவங்கள விட வேகமா வயசாவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நின்னுட்டே வேலை செய்யற ஸ்டாண்டிங் டெஸ்க் பயன்படுத்த சொல்றாரு. பரிசோதனைகள் விஷயத்திலையும் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. வருஷா வருஷம் நாம செய்யற சாதாரண ரத்த பரிசோதனைகள் பத்தாதுங்கிறாரு. குறிப்பா LPA அப்படிங்கிற மரபணு ரீதியான கொலஸ்ட்ரால் அளவை நாம கட்டாயம் வாழ்நாள்ல ஒரு தடவையாவது செக் பண்ணணும்னு சொல்றாரு. அது ஏன் தெரியுமா? சிங்க்லேரோட பாட்டிக்கு வெறும் 30 வயசுலயே ஹார்ட் அட்டாக் வந்ததாம். அதுக்கு காரணம் இந்த LPA மரபணு தான். இது ஒருத்தர்கிட்ட இருந்தா அவர் எவ்வளவுதான் டயட் உடற்பயிற்சி பண்ணாலும் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு பல மடங்கு அதிகம். அட கடவுளே! இத முன்கூட்டியே கண்டுபிடிச்சா மருந்துகளால தடுக்க முடியும். அதோட முழு உடல் MRI ஸ்கேன் செய்யறதோட அவசியத்தையும் அவர் சொல்றாரு. உடம்புல எங்க கட்டி வந்தாலும் ஆரம்பத்தையே கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த தரவுகளோட முடிவுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய முரண்பாடும் எச்சரிக்கையும் இருக்கு. சிங்க்லேர் தன் வாழ்நாள் முழுக்க வெயில்ல போறதை தவிர்த்து சன்ஸ்கிரீன் எல்லாம் போட்டு ரொம்ப கவனமா இருந்தவர். இருந்தாலும் அவருக்கு சமீபத்துல தோல் புற்றுநோய் வந்து சர்ஜரி பண்ணிருக்காங்க. இது அவரே வெளிப்படையா ஒத்துக்கிறாரு. ஆமா, இது மரபணுக்களோட விளையாட்டா இல்ல சுற்றுப்புற சூழலோட விளைவான உறுதியா தெரியல. ஆனா இது நமக்கு உணர்த்துற பாடம் என்னன்னா, யாரும் எதற்கும் அப்பாற்பட்டவங்க இல்ல அப்படிங்கிறது தான். 100க்கு 100 உண்மை. அவர் இவ்ளோ பாதுகாப்பா இருந்தும் இது நடந்திருக்குன்னா நாமெல்லாம் எந்த அளவுக்கு உஷாரா இருக்கணும்?
தொப்பியெல்லாம் போட்டுட்டு சூரிய ஒளியிலிருந்து வர்ற தீங்கான கதிர்கள்ல இருந்து நம்மள நாமே காப்பாத்திக்கிறது எவ்வளவு அவசியங்கிறது இது ஒரு பெரிய எச்சரிக்கை மணியா நமக்கு சொல்லுது. ஒட்டுமொத்தமா இந்த பேட்டிய பாத்தீங்கன்னா, நாம இப்போ உயிரியல் மற்றும் மருத்துவத்துறையில ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனையில நிக்கிறோம்னு தோணுது. 1904ஆம் வருஷம் புகழ்பெற்ற நியூயார்க் டைம்ஸ் ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க? மனுஷன் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சு பறக்கறதுக்கு இன்னும் 10 லட்சத்திலிருந்து 1 கோடி வருஷம் ஆகும்னு எழுதியிருந்தாங்க. ஆனா அந்த கட்டுரை வெளியாகி சரியா 3 வாரங்கள்ல ரைட் பிரதர்ஸ் அவங்களோட விமானத்தை பறக்க வச்சு காட்டினாங்க. அட, எவ்வளவு அட்டகாசமான ஒரு உதாரணம்! வயது முதிர்வை தடுக்கிற அறிவியல்ல நாம இப்போ சரியா அந்த ரைட் பிரதர்ஸ் காலத்துல தான் இருக்கோம்னு சொல்ல வரீங்களா? அப்போ அவங்க கண்டுபிடிச்சது ஏரோடைனமிக்ஸ், இப்போ நாம கையாள்றது செயற்கை நுண்ணறிவும் மரபணு அறிவியலும். கரெக்டா சொன்னீங்க. நாம ஒவ்வொரு மூலக்கூறையும் முழுமையா புரிஞ்சிக்கலனாலும் அதை எப்படி வேலை செய்ய வைக்கிறதுங்கிற மெக்கானிசத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இனி வர்ற வருஷங்கள் மனித குலத்தோட வளர்ச்சியில இதுவரைக்கும் காணாத ஒரு மாபெரும் பாய்ச்சலா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரி, இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இத கேட்டுட்டு இருக்கிற உங்களை நோக்கி நான் ஒரு கேள்வியை வீச விரும்புறேன். இத மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இந்த தொழில்நுட்பம் எல்லாம் முழுமையா வெற்றியடைஞ்சு உங்களால உங்க 20 வயசு உடம்பையும் கூர்மையான மூளையையும் பல 100 வருஷங்களுக்கு எந்த நோயும் இல்லாம தக்க வச்சுக்க முடியும்னா நீங்க உங்க நேரத்தை எப்படி செலவு பண்ணுவீங்க? ஆமா, இது ரொம்ப ஆழமான கேள்வி. இப்போ நாம 60 வயசுல ரிட்டையர் ஆகணும், அதுக்குள்ள சம்பாதிக்கணும்னு ஓடிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு 200 வருஷம் வாழ முடியும்னு ஒரு கேரண்டி கிடைச்சா உங்க உறவுகளை, உங்க திருமண வாழ்க்கைய, உங்க கேரியரை எப்படி மாத்தி அமைப்பீங்க? என்றென்றும் இளமை அப்படிங்கிறது மனித குலத்துக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வரமா, இல்ல அது மனுஷ வாழ்க்கையோட அர்த்தத்தையும் முற்றிலுமா மாத்திருமா? இந்த ஆழமான கேள்வியோட இன்னைக்கு நம்ம அலசல முடிச்சுக்கிறோம். உங்க மூளைக்கு வேலை கொடுக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திப்போம்.